ஏன் தாவேக்கா வந்ததுக்கு அப்புறமா ஏற்படுது? இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம். நீங்க வந்து தேர்தல்ல தோல்வி தாவேக்கால போறேன்னு இன்னும் வர இல்ல அறிவிக்கல. விஜயபாஸ்கர் அவர்கள் அறிவிக்கலாம். ஆனா ஆல்ரெடி 4 எம்எல்ஏக்கள் போயிருக்காங்கல்ல ராஜினாமா பண்ணிட்டு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. ஆமா. ஆனா வேலுமணி போகல அதுக்கு வெளிநடப்புல. எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலகி செல்வதற்கு அவர்களும் தயாரா இருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை தலைவரை தேர்தலுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 2004 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே நான் திரு ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள் எல்லாம் இங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். தெருவில் போறவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி ஏன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாத்திருப்பீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ நீக்கிட, நான் தான் உன்னோட உத்தரவுக்கு நீ வெளிநடப்பு செஞ்ச நான் பண்ணல இல்ல, நீக்கிடு, கட்சி விட்டு நீக்கிடு. இந்த கடுமையான குற்றச்சாட்டெல்லாம் வச்சு அதை பார்த்துக்க முடிஞ்சு பாமக போட்ட பிச்சை இந்த ஓட்டுகள் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை சி.வி. சண்முகம் அவரு சொன்னாங்க. கூட்டின அதாவது அரை கதவுக்குள்ள அடிக்க போயிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகல வந்து எடப்பாடி அவர்களுடைய தலைமை வலிமை இல்லாததான் இதுக்கு ஒரே ரீசன் நினைக்கிறீங்களா? தலைமை பலம் இல்லாததை கூட நம்ம பலப்படுத்திடலாம். தான் தோன்றித்தனமானவராக இருக்கிறார் அவருடைய அந்த கேரக்டர். இவர் என்ன பண்ணாரு? தான் தோன்றித்தனமாக நான் இன்னொரு எம்ஜிஆர், நான் இன்னொரு ஜெயலலிதா, நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், அந்த சர்வாதிகார மனப்பான்மை. இவர் தான் ஜெயலலிதா அம்மா காலத்துல இந்த கட்சியை வழி நடத்தி அந்த மாதிரி ஆணவத்துல இருக்காரு. தனிச்சு நின்று 2016 ஜெயலலிதா அம்மா காலத்துல தனிச்சு நின்று வென்றதே இல்லையா அதிமுக? கட்சி வலிமை குறைஞ்சிடல. ஒரு எந்த தகுதியும் திறமையும் இல்லாத ஒரு சுயநலவாதியினுடைய கையில் அது இருக்கு. அது மீட்கப்பட வேண்டும். அவர் தலைமையை அகற்றிவிட்டு தொண்டர்கள் தலைமை ஏற்க வேண்டும் நினைக்கிறோம். இனி எந்த காலத்திலையும் எடப்பாடி தலைமையை அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த காலத்திலும் எடப்பாடி தலைமையில அதிமுக வெற்றி பெறாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடிக்கே தெரியுமா? அவர் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லையே. அது கொடுப்பாரு. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஹவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோட இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி சார் தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சூப்பர் சார். சார் நீங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே நீங்க அதிமுகவில் பயணம் பண்ணி இருக்கீங்க. இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகல இருந்து விஜயபாஸ்கர் சார் ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னும் அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுகல? ஏன் இவ்வளவு பேர் வந்து வெளியில போறாங்க? தொடர் தோல்விகள். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அதிமுகவுக்கு பொறுப்பெடுத்ததற்கு பிறகு ஒரு தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறல. அதிமுக என்கிற இந்த இயக்கமே ஒரு சாதாரண எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு ஒரு சாதாரண நிலை தொண்டன் ஒரு பொதுச் செயலாளராக வந்தால் கூட 100 ஆண்டுகளுக்கு இந்த கட்சி வலிமையோடு இருக்கும், ஆட்சி பெறுகிற அந்தஸ்தை பெறும்னு தான் ஜெயலலிதா அம்மா நினைச்சாங்க. எம்ஜிஆர் வந்து அண்ணாவின் படம் பறித்த இந்த கொடி 1000 ஆண்டுகள் பறக்கும், அது மாதிரிதான் எதிர்பார்ப்புகள் இதை உருவாக்கிய வளர்த்த தலைவர்களுக்கு இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்துல ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற்று தரல. அப்ப எல்லோருக்குமே ஒரு பெரிய சலிப்பு. இவர் தலைமையில கட்சி வெற்றி பெறாது. தேர்தலுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 2004 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே நான் திரு ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள் எல்லாம் இங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும், ஒன்றுபட்டால் மட்டும்தான் நாம வென்று விடலாம் என்று சொன்னோம். தெருவில் போறவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி அந்த ஆணவம், தலைக்கணம், திமிர் இதெல்லாம் வந்து இந்த இயக்கத்துக்கு பாதகமாக இருக்கு. ஒன்னா அவருக்கு புத்தி இருக்கணும், இல்லை யாராவது சொல்றத கேட்கணும். இந்த ரெண்டும் இல்லை. இல்லையா அவர் வழிப்படி வென்று காட்டணும். அப்ப ஒரு சலிப்பு ஏற்படுது. இந்த சலிப்பு மேலதான் ஒரு சுணக்கம், ஒரு வருத்தம் ஏற்படுது. எல்லாருக்கும் அந்த சலிப்பு வந்து ஏன் தாவேக்கா வந்ததுக்கு அப்புறமா ஏற்படுது? இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம். நீங்க வந்து தேர்தல்ல தோல்வி தாவேக்கால போறேன்னு இன்னும் வர அறிவிக்கல. இல்ல விஜயபாஸ்கர் அவர்கள் அறிவிக்கலாம். ஆனா ஆல்ரெடி 4 எம்எல்ஏக்கள் போயிருக்காங்கல்ல ராஜினாமா பண்ணிட்டு. சில பேர் போயிருக்காங்க. அவங்க ஒருவேளை திமுக இன்றைக்கு எதிர்கட்சியா இருக்குது, தாவேக்கா ஆளுகிற கட்சியாக இருக்குது. அப்ப
இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. ஆமா. ஆனா வேலுமணி போகல, அதுக்கு வெளிநடப்புல நத்தம் விஸ்வநாதன் போகல. போகல. அப்ப என்ன, அவங்க ரெண்டு பேருமே வேலு எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலகி செல்வதற்கு அவர்களும் தயாரா இருக்காங்க. ஏற்கனவே சி.வி. சண்முகமும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர் நிலையில இருக்காரு. விஜயபாஸ்கர், இது எல்லாமே அதாவது நாளைக்கு எடப்பாடி திருந்தினால் கூட நாளன்னைக்கு குப்பை ஜுப்பை இந்திர ஜந்திர XYZ யாரு தலைமைக்கு வந்தாலும் எல்லோரும் அதிமுகவில் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த ஒரு ஆளை தவிர, யாரு, இந்த எடப்பாடி பழனிசாமி என்கிற இந்த ஒற்றை மனிதனை தவிர வேறு யார் பொறுப்பெடுத்துக் கொண்டாலும் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறார். ஓகே, இப்ப அதிமுகல வந்து எடப்பாடி அவர்களுடைய தலைமை வலிமை இல்லாததுதான் இதுக்கு ஒரே ரீசன் நினைக்கிறீங்களா? இல்ல, தலைமை பலம் இல்லாததை கூட நம்ம பலப்படுத்திடலாம். தாந்தோன்றித்தனமானவராக இருக்கிறார். அவருடைய அந்த கேரக்டர் ஒரு தலைவருக்கான, தலைவருக்கு ரெண்டு இருக்கணுங்க. நான் அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் இருக்கணும். நானே ஜெயிச்சு காமிச்சிருவேன், அதனால நான் சொல்றதை கேளுங்க, நான் ஜெயிச்சு காமிச்சிருக்கேன்னு சொல்லணும். இந்த சொல்லுவாங்க, அதாவது கறக்கிறது கால்படி, உதைக்கிறது பல்லு போகன்னு சொல்லுவாங்க விவசாயிகள். அந்த மாதிரி ஒரு தேர்தலை கூட ஜெயிக்க முடியறது இல்லை. ஆனா அதிகாரம் பண்றது பாத்தீங்கன்னா ஏதோ இவர் தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சு, இவர் தான் எம்ஜிஆருக்கே புத்தி சொல்லி, இவர் தான் ஜெயலலிதா அம்மா காலத்துல இந்த கட்சியை வழி நடத்தி, அந்த மாதிரி ஆணவத்துல இருக்காரு. இதுதான் பிரச்சனை. இல்ல, இப்ப எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், இல்லனா வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய வலிமைங்கிறது ஒரு 250 பேர் ஒரு தொகுதிக்கு ஒருத்தர், அல்லது தமிழ்நாடு முழுக்க 1,00,000 ஆதரவாளர்களை கொண்ட ஒரு 250 பேர் ஒன்றா சேர்ந்தாலே எத்தனை ஆச்சு? 2.5 கோடி ஆச்சா? இந்த 250 பேர்ல யாரும் தலைவர் இல்ல. ஒரு கூட்டு முடிவு எடுத்து இந்த இயக்கத்தை அருமையா வழி நடத்தலாம். ஜெயலலிதா அம்மா காலத்துக்கு பிறகு இதைத்தான் செஞ்சிருக்கணும். இவர் என்ன பண்ணாரு? தான் தோன்றித்தனமாக நான் இன்னொரு எம்ஜிஆர், நான் இன்னொரு ஜெயலலிதா, நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும், அந்த சர்வாதிகார மனப்பான்மை பாதகத்தை ஏற்படுத்து. ஏன் அப்ப யாருமே வந்து அதிமுகல இருந்து இப்ப வந்து 4 பேர் தான் வெளில போயிருக்காங்க. எனக்கு வந்து அதிமுகவுடைய தலைமை வலிமை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னுமே எஸ்பி வேலுமணி அவர்களா இல்ல நத்தம் விஸ்வநாதன் அவர்களா ஏன் வந்து இன்னும் அதிமுகலே இருக்கணும்? அதான் வலிமை சரியில்லைன்னு தெரிஞ்சிருச்சு, வெளியில போக வேண்டியது. அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு, அவங்க எல்லாம் போகல. எடப்பாடி பின்னாடி போவதற்கு அவர்கள் தயாராக இல்ல. அதனாலதான் சட்டமன்றத்தில் அதிமுக அந்த, ஏன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாத்திருப்பீங்க 21 என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ நீக்கிட, நான் தான் உன்னோட உத்தரவுக்கு நீ வெளிநடப்பு செஞ்ச, நான் பண்ணல இல்ல, நீக்கிடு, கட்சி விட்டு நீக்கிடு. இப்ப சி.வி. சண்முகம் நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எதுக்கு வைக்கிறாரு? நீக்கிருங்கிறாரு. கடுமையான குற்றச்சாட்டெல்லாம் வச்சு அதை பாத்துக்க முடிஞ்சு. பாமக போட்ட பிச்சை இந்த ஓட்டுகள் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை சி.வி. சண்முகம் அவரு கூட்டின அதாவது அரை கதவுக்குள்ள அடிக்க போயிட்டாராம் எடப்பாடி பழனிசாமிய. இதை நான் முன்னாடியே பேசியிருக்கேன், தேர்தலுக்கு முன்பே. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமான சம்பவங்கள்லாம் அதிமுக நடந்துகிட்டு நினைக்கிறேன். அதனால எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பலகீனம் தான் இவ்வளவுக்கும் காரணம். ஓகே, இப்ப அடுத்த தலைமை எடுத்து, ஏன்னா அதிமுகன்ற கழகம் வந்து இல்லாம போயிடக்கூடாது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 வருஷங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கட்சி. ஒரு சரியான தலைமை இல்லைன்னு கட்சி காணாம போறதுன்றது வந்து ஒரு ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இல்ல சார். சோ அப்ப அங்க என்ன பண்ணலாம்? மற்ற தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயம் நடந்தா போதும். எடப்பாடி பழனிசாமி என்பவர் மனம் திருந்தி, நான் கட்சியிலிருந்து ஒதுங்கிறேன், பொதுச் செயலர் பதவியிலிருந்து விலகிக்கிறேன், நீங்க யாரையாவது தலைவராக தொண்டர்கள் கூடி தேர்ந்தெடுத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொள்ளுங்கள் என்று ஒற்றை அறிக்கை விட்டு அவர் இந்த கட்சியை விட்டு விலகிட்டாருன்னா, இந்த கட்சி ஜெயலலிதா அம்மா கனவு கண்டதை போல 100 ஆண்டுகள் ஆளலாம். 1000 விஜய் வந்தாலும் எதிர்த்து நின்று வெற்றி கொள்ளலாம். எம்ஜிஆர் கனவு கண்டதை போல 1000 ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் பொறித்த இந்த கொடி உயர்ந்து பறந்து நிற்கும். மன்னிக்கணும், இன்னைக்கு தவிக தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிற அளவுக்கு வலிமையா அதிமுக யாராவது இருக்காங்களா? அதாவதுமா, ஒரு தேர்தல் வெற்றிங்கிறது ஒருவரது வலிமையால் மட்டும் வருவது அல்ல. அவருடைய வலிமைங்கிறது 15-20%. திரு ஸ்டாலின் அவர்களது பலகீனம், எடப்பாடி பழனிசாமியுடைய பலகீனம், இவங்க 2 பேர்த்த மீது இருக்கிற அந்த அதிருப்தி விஜயை இன்றைக்கு ஆட்சி கட்டுல உட்கார வச்சிருக்கு. அதிருப்தி மட்டும்தான் விஜய் இல்லை, விஜய் அவர்களுடைய முகம். இதுல ஒரு பாதி, இதுல ஒரு 15-20%, அதுல ஒரு 15-20%.
இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அவர் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. சோ இல்ல இப்ப நானே கேக்குறேன், அதிமுகல அப்படி ஒரு வலிமையானவங்க இருக்காங்களா? இன்னைக்கு எனக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சு சொல்றேன். நான் இந்த கேள்வி நீங்க கேட்க கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற முட்டா பயலுகள்லாம் சொல்றதே இவர் தான் கட்சியை காப்பாத்தார், இவர் இல்லைன்னா யார் சொல்லுங்க. அட யாரு வேண்டாப்பா. ஒரு 250 பேர் இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1,00,000 பேரை தன்னுடைய ஆதரவாளர்களை ஈர்த்து தன் பக்கம் நிறுத்தி அந்த தொண்டர்களை 1,00,000 தொண்டர்களை அரவணைத்து செல்ற மாதிரி ஒரு 250 பேர் போடுங்க. எவ்வளவு ஆச்சு? 2.5 கோடி ஆச்சு இல்ல? அது போறோம். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக எம்ஜிஆர்ங்கிற அந்த கட்சி இருக்குது, ம், ரெட்டலைங்கிற சின்னம் இருக்குது, ம். நல்ல ஆட்சி கொடுத்த எம்ஜிஆர் இருக்காரு. தொடர்ந்து 11 to 16 ஒரு நல்ல ஆட்சியை ஜெயலலிதா அம்மா கொடுத்திருக்கிறாங்க. இதுகளை வைத்து முன் எடுத்தாலே குறைஞ்சது இன்னும் 30 ஆண்டுகளுக்கு நம்ம ஆட்சி நடத்தலாம். ஓகே. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப திமுகல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்த இது சேகர் பாபு, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்க அன்பில் மகேஷா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா பிடிஆர் தியாகராஜன் அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி திமுகல வந்து தொடர்ந்து பில்லரா இருந்த பல எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு மக்களால தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதே அதிமுகல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் வரைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா விஜயபாஸ்கர் அவர்களா இருக்கட்டும், எஸ்பி வேல்மணி அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கரூர்ல இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இன்னும் தொடர் வெற்றியை பெற்றுட்டே இருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஆட்கள் அதிமுகல இருக்காங்க. என்னதான் வலிமையான ஆட்கள் அதிமுகல இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த வெற்றின்றது வந்து பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு. இல்லம்மா, அவங்களெல்லாம் இந்த மாதிரி வெளியில அனுப்புறாரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். இன்னைக்கு அதிமுகல இருந்து திமுக இணைந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பட்டியல் எடுங்க, வென்றவர்கள் யாருன்னு. அங்க ஒரு 15-20 பேர் இருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? முதல்ல ஒரு 15-20 பேர் திமுக அனுப்பிச்சாரா? இப்போ ஒரு 15-20 பேரை தாவேக அனுப்புறாரா? இதைத்தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. கரெக்டா அதனாலதான் உங்க மனசுலயே என்ன ஆகுது? தோல்வினாலே பழனிசாமின்னு பேர் வந்துருக்கும். யதார்த்தமா ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் கரெக்ட். முன்னாடி வந்து அதிமுகல இருந்து போனவங்க தான் செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா சேகர் பாபு அவர்களா இருக்கட்டும், இன்னும் பல பேர் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகல இருந்து திமுகவுக்கு போய் திமுகவுக்கு வெற்றியை தேடி கொடுத்தவங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அதிமுகல இருந்து இன்னும் ஒரு சில ஒரு 4 எம்எல்ஏக்கள் எடுத்து போயாச்சு. இப்போ விஜயபாஸ்கர் சார், எஸ்பி வேலுமணி சார்லாம் என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. இப்படி எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி எல்லாரையும் போக விட்டுட்டீங்கன்னா அடுத்து அதிமுகன்ற கட்சியே இருக்காதே. நீங்க அப்புறம் எங்க வளர்த்தெடுக்க போறீங்க? ஒண்ணுமே இல்லம்மா. எடப்பாடி பழனிசாமி என்கிற இந்த ஒற்றை மனிதர் வெளியில போனார்னா ஒரு 100 பேர் விளக்கப்பட்டவர்கள் உள்ள வந்துருவாங்க. அதுக்கு அவங்க தயாராவே இல்லையா? அப்படி இருந்திருந்தா ஓபிஎஸ் சேர்த்திருப்பாங்களே. தேவையில்லம்மா. போறவங்க வேற கட்சி தேடி போறவங்க போறாங்க. இப்ப என்ன கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, 10 வருஷம் ஆச்சு. நான் வேற கட்சிக்கு போயிட்டேன்னு என்ன? அரசியல்னு ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, எம்ஜிஆர் வழியில தான் இருப்போம், அப்படித்தானே இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் இருக்கு. நாளைக்கு தாவேக்கல இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்தா அதாவது அத்தைக்கு மீசு முளைக்கட்டுமா அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. கவலையப்படாதீங்க. இல்ல முக்கியமான பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து அழைப்பு வருது. யாராவது சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்களா? ஒரு பல்ஸ் பார்த்துட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை அனுப்பிச்சிருக்காங்களா என்ன? எந்த காலத்துலயும் நான் போக மாட்டோமா. இந்த மாதிரியான அழைப்புகள்லாம் தேர்தலுக்கு முன்பு எனக்கு வந்தது. திமுகல இருந்து அழைப்பு வந்தது, தாவேகால இருந்து அழைப்பு வந்தது. நான் நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா இருக்கிற நிலையை நான் அடைஞ்சிருக்கலாம். திமுகல செந்தில் பாலாஜி இருக்கிற நிலையை நான் அடைஞ்சிருக்கலாம். அது போன்ற அழைப்புகள் வந்து வாய்ப்புகள் வந்த பொழுதும் எந்த பொறுப்பும் இல்லாவிட்டாலும் இந்த இயக்கத்தை எம்ஜிஆர் வழியில அந்த தொண்டர்களை ஒருங்கிணைத்து வழி நடத்துவது மட்டும்தான் என்னுடைய பணி என்பதால நான் வேற எங்கேயும் போகல. எடப்பாடி பழனிசாமி அடிச்சு, அதாவது கட்சியில் அந்த பொறுப்புல இருந்து அவரை எடுக்கணும், எடுத்து இந்த கட்சி தொண்டர்கள் கட்சியாக வரணும். பாரஸ் பாரதி அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். என்னன்னா, ஏன் திமுக அதிமுக கூட்டணி வச்சா என்ன தப்பு, அப்படியெல்லாம் அதுல எல்லாம் ஒரு தப்பு இல்லையே அப்படின்றாரு. அப்ப நீங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கீங்க அப்படின்றது. திமுகவை கலைச்சிட்டு வந்து சேர்ந்துருங்க எல்லாரும் இங்க அதிமுக. திமுகவை கலைச்சிட்டு எல்லா கிளை கழகத்திலையும் கலைச்சிட்டு வந்து சேர சொல்லிடுங்க அதிமுகல. அது எப்படி சார் சாத்தி? அவரு தானே சொல்றாரு, அவரு தானே எல்லாம் ஒன்னாயிரலான்னு சொல்றாரு. ஸ்டாலின் குடும்பத்தை ஒதுங்கி சொல்லுங்க, அதாவது கருணாநிதி குடும்பத்தை ஒதுங்கிக்க சொல்லுங்க, எல்லா கிளை கழகத்தையும் கலைச்சிட்டு அதிமுகல வந்து இணைச்சர சொல்லுங்க. நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு அவரு. இல்ல பல்வேறு தலைவர்களுடைய பார்வையும் அப்படியா தான் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ பே சண்முகம் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு வந்து தாவேக்காவை எதிர்க்கிறதுக்காக இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சாலும் அவர் எப்படி ஜோசிக்காரரானாரு? என்ன சார்? இல்லம்மா, அவர் ஒன்னா
RS பாரதி சொல்றாருன்னா அவர் அது திமுகல இருக்காரு இல்லையா? இல்லைன்னா பின்னால இப்படி நடக்கும்னா ஒன்னும் ஜோசிகாரங்க சொல்லணும். கூட்டணியில இருந்தவங்க தானே சார். முன்னாடி நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்கல்ல அதிமுகவும் திமுகவும். யார் அவர் நடத்தி இருக்காரு இல்லையே? அவர் இன்றைக்கு தாவேகாவோட கூட்டணியில இருக்காரு. தாவேகா என்ன எதிர்பார்க்கிறாங்க? திமுகவும் அதிமுகவும் இணைந்து தாவேகா வெர்சஸ் ஒரு திராவிட கட்சி என்கிற அந்த ஒரு இருதுருவ அரசியலை நோக்கி அவர்கள் பயணிக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு அதிமுக தொண்டர்கள் வெகுண்டு எழுந்து எடப்பாடி பழனிசாமியை தலைமை பொறுப்பிலிருந்து அடிச்சு துரத்தி அதிமுக பலம் பெற்று திமுகவையும் வீழ்த்தி தாவேகாவையும் வீழ்த்தி ஆட்சி பொறுப்புக்கு 2031 வந்துட்டா என்ன பண்றதுன்னு சண்முகம் ஒருவேளை பயந்து இருக்கலாம். அதனால இந்த கருத்து சொல்லலாம். என்ன சார் உங்களுடைய திங்கிங்லாம் பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு. இது நடந்திருக்குதுமா. அன்றைக்கு வலிமையாக இருந்த காங்கிரஸ் கட்சியையும் வலிமையாக இருந்த கருணாநிதி என்கிற முதலமைச்சரையும் வீழ்த்தித்தான் அதிமுக ஆட்சியை பிடிச்சது 77. காங்கிரஸை எதிர்த்து 4 முனை போட்டியில வென்று ஆட்சியை பிடிச்சது. 4 முனை போட்டியில ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், திமுக இந்த 3ஐயும் வீழ்த்தி தான் அதிமுக ஆட்சியை பிடிச்சது. அன்னைக்கு காலகட்டத்துல அது சாத்தியம். இப்ப தனிச்சு நின்று 2016 ஜெயலலிதா அம்மா காலத்துல தனிச்சு நின்று வென்றதே இல்லையா அதிமுக? கட்சி வலிமை குறைஞ்சிடல. இந்த ஒரு ஒரு எந்த தகுதியும் திறமையும் இல்லாத ஒரு சுயநலவாதியினுடைய கையில் அது இருக்கு. அது மீட்கப்பட வேண்டும். நீங்க தான் சொல்றீங்க தகுதி இல்லாதவர் சுயநலம் இல்லாதவர்னு. இத்தனை கோடி தொண்டர்கள் இப்ப அதிமுக இன்னுமே 1 கோடி தொண்டர்களுக்கு மேல இருக்காங்க. யாருமே சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி காலத்துல வந்து சேர்ந்தவனை யாராவது காட்ட சொல்லுங்களேன். அவங்க எல்லாம் எல்லாரும் தானே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அவங்க எடப்பாடி பேரவையில் இருக்கிறாங்களா? எடப்பாடி தனியா ஆரம்பிச்ச கட்சியில இருக்கிறாங்களா? எம்ஜிஆர் துவக்கி அதிமுக இருக்காங்களா? அதிமுக அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாரும் அதிமுகங்கிற கட்சியில இருக்காங்க. அவ்வளவுதான். தலைமையா ஒரு சினிமால சொல்லுவாங்க, குருவாயூர்ல போய் நின்னுட்டு சட்டை இல்லாம துண்டு போட்டு போறவன் தான் என் புருஷன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதனால அது அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் எடப்பாடி ஆதரவாளர்கள் அல்ல, அதிமுக ஆதரவாளர்கள், எம்ஜிஆர் ஆதரவாளர்கள், ஜெயலலிதா ஆதரவாளர்கள், எடப்பாடியே எதிர்ப்பவர்கள். ஆனால் ஓட்டு இப்ப நான் இவ்வளவு பேசுறேம்மா, நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்படின்னா நான் எடப்பாடி ஆதரவாளரா? கிடையாது. ஆனா நீங்க எல்லாரும் எதிர்த்திருக்கலாம்ல. பொதுச் செயலாளரா எடப்பாடி அவர்களை கொண்டு வரும்போது தேர்தல்ல நாங்க ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம். உட்கட்சியில எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது அவர்கிட்ட இருந்து இந்த கட்சியை மீட்கணும். எவ்வளவுதான். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க. இல்ல புரியுது சார். ஆனா இவ்வளவு நாள் நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்களே தலைமையா. யார்? நான் 2018 புரட்டி அடிச்சிட்டு இருக்கிறேன். நான் தலைமை ஏத்துக்கிட்டேன்னு சொல்றேன். நீங்க ஏத்துக்கல. நாங்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அவர் தலைமையை அகற்றிவிட்டு தொண்டர்கள் தலைமை ஏற்க வேண்டும் நினைக்கிறோம். அவர் தலைமை ஏத்துக்கல. இனி எந்த காலத்திலையும் எடப்பாடி தலைமையை அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த காலத்திலும் எடப்பாடி தலைமையில அதிமுக வெற்றி பெறாது. இது உறுதி. ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடிக்கே தெரியுமா? அவர் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லையே. அது கொடுப்பாரு. இன்னைக்கு லீமா ரோஸ் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ பாத்தீங்கன்னா லால்குடியில ஜெயிச்சவங்க அதிமுகல இருக்காங்க. இவங்க தான் வந்து முக்கியமான காரணம். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் விலைக்கு வாங்கி தாவேக்காவுக்கு அனுப்புற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயணிச்சவங்களா? ஜெயலலிதா அம்மா அந்த குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சாங்க தெரியுமா? கள்ளலாட்ரி, அதாவது ஜாமீன் அப்ளிகேஷன் போட்டா குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சிருவேன்னு மார்டின் உள்ள வச்சிருந்தாங்க. கள்ளலாற்றியை ஒழிச்சு விட்டுதான் அவனை வெளியிலே விட்டாங்க. அது இது நான் வந்து உங்களுக்கு ஏதோ ஆசை போல இருக்கு, இவரை விட்டு எடப்பாடியை நல்லா திட்ட வைக்கணும்னு. அறிவுள்ளவை யாரும் கட்சி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உணர்வு உள்ளவை யாரும் லீமா ரோஸை கட்சியில சேர்த்த மாட்டோம். இந்த ஆளு காசு வாங்கிட்டு அந்த அம்மாவை கட்சியில சேர்த்திருக்காரு. நீங்க இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கும் போது சொல்லுங்க. அந்த ஆளு இல்லைன்னு சொல்லுங்க. அவங்க தோட்டத்துல எடப்பாடியில சிலுவம்பாளையத்துல ஒரு முருகன் கோயில் இருக்குது, வர்றேன், இந்த ஆளு வாங்கி இருக்கிறான்னு நான் சத்தியம் பண்றேன், வாங்கலைன்னு அவரை சத்தியம் பண்ண சொல்லுங்க. இல்ல காசு வாங்கிக்கிட்டு சட்டம். ஆமா, அவர் தோட்டத்துல சிலுவம்பாளையத்துல ஒரு முருகன் கோயில் இருக்குமா, நான் அங்க வர்றேன், இந்த ஆளு காசு வாங்கி இருக்கிறான்னு நான் சத்தியம் பண்றேன்,
வாங்கலைன்னா அந்த ஆளை சத்தியம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றேன். இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றீங்களே, அது வந்து முதல்ல ஏத்துக்கக்கூடிய, ஏன்னா அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? தாவேக்காவுக்கு இவங்க ஏங்க காசு கொடுத்து அந்த கட்சிக்கு அனுப்பணும்? இவங்க லீமா ரோஸ் அதிமுகல இருக்காங்கன்னா அதிமுக தானே சார் வழக்க பார்க்கணும். நீ ஏதாவது நேற்று நைட்டு திடீர்னு இந்த தமிழ்நாடு அரசியலை கவனிச்சீங்களே என்ன? அதாவது மருமகனால அவர் இங்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறவர், மருமகனுக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்கு எம்எல்ஏக்களை அனுப்பிச்சு வைக்கிறாரு. மருமகனுடைய மந்திரி பதவி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு 10-20 எம்எல்ஏக்களை வாங்கி அங்க அனுப்பணும். அதற்காகத்தான் அவர் இந்த கட்சிக்குள்ள வந்தாரு. இவருடைய பலகீனம் என்னன்னா, கொஞ்சம் பண்டில் எடுத்து வச்சா பல்லடிச்சுட்டு சீட்டு கொடுத்துருவாருன்னு நினைச்சிட்டாங்க. கொடுத்துட்டாரு. அவங்க பணத்தை செலவு பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாங்க. மருமகனுக்கு இன்னும் எத்தனை எம்எல்ஏ மருமகனை பத்தலைன்னு கேட்டா அதை அனுப்புனாங்க. அது கொள்முதல் பண்ணி ஒரு 25 பண்டில் பண்ணாங்க. அவங்க மருமகனுக்காக மருமகனை அமைச்சராக்கி பார்க்கணும், முதலமைச்சராக்கி பார்க்கணும். விஜய் கட்சியினுடைய இப்ப அவர் தானே இன்னைக்கு என்னது முதல் போட்ட அமைச்சரா இருக்காரு. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அதிமுகல இருந்து தாவேக்காவுக்கு போன சட்டமன்ற உறுப்பினர்களால ஆதவ அர்ஜுனா அவர்கள் அமைச்சர் ஆகலையே. அதுக்கு முன்னாடியே மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்களே. விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் தானே கூட்டணி. அப்புறம் எதுக்கு இங்க இருந்து எல்லாரையும் அவர் தான் பேசினார், எல்லாரோடும் அவர் தான் பேசினாரு. எதுக்கு பேசினாரு? எங்களுக்கு வேணாங்க அதிமுக இருந்து யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டு போலாம்ல. வர்றவங்கள நாங்க 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்ந்தாங்களாமா? யார பார்த்து சேர்ந்தாங்க? தாவேக்க யார பார்த்து சேர்ந்தாங்கன்னு கேக்குறேன். விஜய் அவர்களுக்கான சொல்றாங்க. நாங்க வந்து கீழே ஸ்பீக்கர்ட்ட ரெசிக்னேஷன், மேல ஆதவ அர்ஜுனாவை பார்த்து கட்சியில சேர்றாங்க. அப்ப விலை கொடுத்து வாங்கினது யாரு? இல்ல இந்த 4 பேரும் விலைக்கு போனவங்கன்னு சொல்றீங்களா? அப்போ விலகி போனவங்களோ விலை கொடுத்து வாங்கப்பட்டவங்களோ? நான் கேட்கிற கேள்வி, கீழே ரெசிக்னேஷன், மேல அவங்க யாரு முன்னாடி சேர்ந்தாங்கன்னு கேட்க. நீங்க சொன்னீங்களே அவர் ஏற்கனவே அமைச்சர் ஆயிட்டாரு, அதனால அதிமுக யாரையும் சேர்த்தக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காருன்னு. சேர்க்க கூடாதுலாம் சொல்ல சார். 108 தொகுதிகள் ஆல்ரெடி வென்றுட்டாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள் தான் வந்து ஆதரவு கொடுத்து அவங்க இந்த ஆதரவெல்லாம் என்னைக்கு வேணாலும் அவங்க விலக்கிக்குவாங்கம்மா. அவங்க 120 எம்எல்ஏஸ் வேணும்னு நினைக்கிறாங்க தாவேக்காக்கு மட்டும். அவங்க இன்னொரு 13 இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு 15ல இருந்து 20-25 பேரை வளைக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் அதிமுகல இருந்து பலர் போவாங்கன்றீங்களா சார்? போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். எடப்பாடி திருந்தலைன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். ஓகே, இப்ப அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுமே வந்து உள்நோக்கம் இருக்கு. அப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம். இல்ல அதுலயுமே ஒரு உள்நோக்கம் இருக்குது. அப்படி ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சா அதை நீங்க வந்து முதல்ல அத்தைக்கு மீச முளைக்கட்டுமா, அப்புறம் நம்ம சித்தப்பான்னு சொல்லுவோம். அவர் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்ன அதை பத்தி பேச? இல்ல அவங்க அந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கான ரீசனே வந்து அதிமுக இன்னும் அவர் கட்சி ஆரம்பிக்கட்டுமா, அப்புறம் அதை பத்தி பேசுவோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே சார், மீண்டும் ஒரு நேர்காணல் உங்களை சந்திச்சு பேசுறேன். அதிமுக வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையுமே. இன்னும் ஒரு நேர்காணல் சந்திக்கலாம். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.